சைனா வந்து உலகம் முழுக்க இருக்கிற அந்த பிஸ்னஸ் காரிடோர்ஸை அவங்களுடைய பிஆர்ஐ அப்படின்னு சொல்கிற பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மூலயமா வந்து இணைச்சிக்கிட்டு இருக்காங்க. துறைமுகங்கள் கட்டுறது, ரோட்ஸ் போடுறது, ரயில்வே ட்ராக்ஸ் போடுறது, ஏர்போர்ட்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் இந்த இனிஷியேட்டிவ் மூலயமா வந்து அவங்க நாட்டை இணைக்கிறதுக்கு சைனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கூட அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு பிஸ்னஸ் காரிடோர், அதாவது சிபெக் அப்படின்னு சொல்கிறாங்க, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர் அப்படிங்கிறது. நம்ம ஏற்கனவே வந்து பலுச்சிஸ்தானுடைய கடற்கரை எல்லைகளில் குவாதர் அப்படின்னு சொல்கிற அந்த முக்கியமான துறைமுகம், அந்த துறைமுகத்தில் வந்து சைனா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த துறைமுகத்திலிருந்து பாகிஸ்தான் கிராஸ் பண்ணி அவங்களுடைய நாட்டுக்குள்ளே பார்டரை டச் பண்ணுற மாதிரி ஒரு ரோடு இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அந்த குவாதர் அப்படின்னு சொல்லிட்டு பலுச்சிஸ்தானில் இருக்கிற ஒரு துறைமுகம், அப்புறம் கராச்சியில் இருக்கிற ஒரு துறைமுகம், இந்த 2 துறைமுகமும் பை ரோடு அவங்க இணைக்கிறாங்க. இந்த 2 துறைமுகத்திலேருந்து ரோடு கொண்டு போய் போட்டு அங்கே ஒரு பாயிண்டில் ஜாயின் பண்ணி சைனாக்குள்ளே போகிற மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் அவங்க பண்ணுறாங்க. இதில் அவ்வளோ மணி வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இந்த இனிஷியேட்டிவில். அதாவது சைனாவுடைய பார்டர்லேருந்து இந்த பக்கம் இருக்கிற பாகிஸ்தானுடைய கடல் எல்லை வரைக்கும் அவங்க ரோடு அண்டு ரயில் ட்ராக்குக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்து அதில் இப்போது இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஏன் சைனா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பார்க்குறாங்கன்னா, சைனா வந்து நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருக்கோம், பெரிய மேனுஃபேக்சரிங் ஹப்பு, பல்வேறு பொருட்கள் அங்கேருந்து தயாராகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஈஸ்ட்லேருந்து அதை வெஸ்ட்டுக்கு கொண்டு போகணுன்னா நீங்கள் ஜாகிரபிக்கலாக யோசித்தாலே தெரியும். அந்த சைனாவோடைய பார்டர்லேருந்து, ஓஷன் பார்டர்லேருந்து பசிபிக் ஓஷன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் மாலக்காவில் போயிட்டு இந்தியன் ஓஷன் வந்து அப்புறம் அது அரேபியன் சி போயிட்டு அப்புறம் தான் வந்து அங்கேருந்து அவங்க மற்ற நாடுகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய சிக்கலில் சைனா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை அவங்க சரி பண்ணுறதுக்கு இந்த குவாதர் ஏர்போர்ட்டை அவங்க கையில் எடுக்கிறாங்க. சைனாவிலேருந்து ஈஸியாக அவங்க பை ரோடு பாகிஸ்தான் மூலிமா அந்த குவாதர் ஏர்போர்ட்டில் கொண்டு வந்து அவங்களுடைய சரக்குகளை வச்சிட முடியும். அங்கேருந்து கல்ஃபுக்கு ஈஸியாக அவங்களால அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிட முடியும். அப்படிங்கிறதால இதில் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க.